நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு கமெண்ட்டுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்தா நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்க, லைக் பண்ண போறீங்க. அதனாலதான் நான் சொல்றது இல்லைங்க. ரொம்ப பழைய வீடியோல எல்லாம் சொல்லியிருப்பேன், இப்பெல்லாம் சொல்றது கிடையாதுங்க. இன்னைக்கு காலையில கோதுமை களி, மேரக்கா சாம்பார், சௌச்சவ் இல்லைன்னா மேரக்கான்னு சொல்லுவோம். அது போக பாயில்டு எக்குங்க. நான் எப்பவுமே குக்கர்ல தான் எக் பாயில் பண்ணுவேன். 1/2 லிட்டர் தண்ணி ஊத்தி எவ்வளவு எக் வேணுமோ போட்டுட்டு ஒரே விசில் வெந்துரும். காலையில பிரேக்ஃபாஸ்டோட குடிக்கிறதுக்கு கேரட் ஜூஸ் போட்டேங்க. லஞ்சுக்கு சாதம் வச்சாச்சு. நான் வந்து சண்டே அன்னைக்கு மாவாட்டுவேன், நேற்று ஆட்ட மறந்துட்டேன். அதனாலதான் அது இதுன்னு செஞ்சு சமாளிச்சுட்டு இருக்கேங்க. சாம்பார் பாத்தீங்கன்னா மேரக்காய், இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, அது எப்பவுமே இந்த சாம்பாருக்கும் கோதுமை களிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால சாம்பார் செய்யறதுனால காலையிலேக்கு கோதுமை களி பண்ணிடலான்ட்டு பிளான் பண்ணேன். பொரியல் பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணாங்க. நான் லஞ்ச் பாத்தீங்கன்னா 12 மணிக்கு சாப்பிடுவேன். அதனால ஈவினிங் கண்டிப்பா பசிக்கும். ஸ்வீட் கார்ன் வாங்கி வச்சிருந்த சந்தையில அது வேக வச்சாச்சு. பூரி செஞ்சு ரொம்ப நாளாயிருச்சுங்க. அதனால நைட் டின்னருக்கு பூரி பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு மசால் பண்ணேன். எப்பவுமே பூரிக்கு மாவு பிசையும் போது நல்லா கெட்டியா பிசைஞ்சிங்க அப்படின்னா மாவு தொட்டு தேய்க்க வேண்டியது இல்ல. மாவு தொட்டு தேய்ச்சோம் அப்படின்னா எண்ணெயில எல்லாம் அந்த மாவு விழுந்து ஒரு மாதிரி கருப்பு கருப்பாயிரும். அதனால கெட்டியா நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை இருக்காது. அதுவும் நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரேஷன்ல போடுற கோதுமை இருக்கு பாருங்க, அதுல அரைச்ச மாவுலதான் பூரி பண்ணியிருக்கேன். அவ்வளவு நல்லா பூரி வந்திருக்குங்க. இந்த வெயிலுக்கு அடுப்பு கிட்ட நின்று பூரி சுட்டு முடிக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சுங்க. ஆனா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு இல்லையா? பூரிக்கு நீங்க தேங்காய் சட்னி ஒரு தடவை தொட்டு சாப்பிட்டு பாருங்க, செம்மையா இருக்கும். ஹோட்டல் போனாலும் நான் பூரிக்கு தேங்காய் சட்னி வாங்கி தாங்க சாப்பிடுவேன். டின்னர் முடிச்சுட்டு காலையில கனி பார்க்கணும் இல்லைங்களா, சித்திரம் 1, அதுக்காக வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம், மெயினா வந்து மாப்பழா வாழை முக்கனி வைக்கணும். அது இந்த சீசனுக்கு தான் மாம்பழமும் பலாப்பழமும் நல்லா வரும். அது வச்சுட்டு அப்புறம் வெள்ளரி பழம், ஆப்பிள், சாத்துக்குடி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லாத்தையும் வச்சாச்சுங்க. நம்ம விருப்பம் தாங்க, மாப்பழா வாழை மெயினா வைக்கணும், மத்தபடி நம்ம விருப்பம் தான். பிளேட்டை கொண்டாந்து கண்ணாடி முன்னாடி வச்சாச்சுங்க. அதுல கொஞ்சம் பணமும் நகையும் வச்சிருக்கேன், அவ்வளவுதான். இது எல்லாமே நம்ம விருப்பம் தாங்க. காலையில எந்திரிச்சதுமே இந்த கனிகள் இருக்க ட்ரேவை நம்ம கண்ணாடியில பார்த்துட்டு நம்ம மூச்சி பார்க்கணும்.